Hey guys, நம்ம சேனல்ல இன்னைக்கு Solethreads பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்டார்க் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா Solethreads பிராண்ட்ல மோஸ்ட் டியூரபிள் ஃபிளிப் ஃப்ளாப் னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் சொல்லி Solethreads மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படி என்னதான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்மளோட டீம் இந்த ப்ராடக்ட்டை லாஸ்ட் 1 மந்தா வேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் மேல நிறைய டெஸ்ட் வந்து நம்ம பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டெஸ்ட்லோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் குணசேகர் தி ஃபுட்வேர் எக்ஸ்ப்ளோரர். வெல்கம் டு Gtrendz. நமக்கு Solethreadsலேருந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க. தென் இந்த Solethreads பார்த்தினா ஒரு கம்ப்ளீட்டான கேட்லாக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதை நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறப்பையும் பார்த்துருந்தோம். இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே தெளிவாகவும் பார்த்துருந்தோம். தென் இதெல்லாம் தாண்டி போனோம்னா தான் நம்மளால் இந்த ஸ்லிப்பரையே வந்து ரீச் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து நம்ம Solethreads ஸ்டார்க் மாடல். Yeah. பொதுவாகவே நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னம்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். பிகாஸ் அப்படி இருக்கப்போ தான் எந்த மாதிரி ப்ராடக்ட் எவ்வளோ வேல்யூவான ப்ராடக்ட்டை நான் வேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு எல்லா ப்ராண்டுமே எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. பட் Solethreads அதை ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி அந்த ப்ராடக்ட்டே பேசுகிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாஃப்ட் குஷனில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் ரெசிஸ்டன்டான ப்ராடக்ட், வீகன் ப்ராடக்ட், அதாவது லெதர் எதுவுமே இல்லை யூஸ் பண்ணல. ஸோ வந்து க்ரூயல் ஃப்ரெண்ட்லி வீகன் ப்ராடக்ட், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சஸ்டைனபிளாக இருக்கும். நாங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் தான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதை மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு நல்ல ஸ்டோரியை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பர் ஃபோம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மேலே தெரியுற சூப்பர் ஃபோம்ங்கிறதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எக்கோத்ரெட் அப்படிங்கிற ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப் மாடல் ஆஸ் யூஸ்வல் ஒரு வி ஸ்ட்ராப் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு மற்ற ப்ராடக்ட்டில் ரொம்ப பல்கியாக கொடுப்பாங்க. Solethreadsலேருந்து ரொம்ப பல்காலாம் தெரியல, ஒரு நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டோட இந்த சோலோட சைஸும் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லீக்காக ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தோன்னா ஒரு நீட்டான ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் மாடல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல லுக்கை கொடுக்குது. அடுத்து இந்த ப்ராடக்ட்டோட மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராப்போட மெட்டீரியல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராப்பில் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 3 காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அந்த Solethreads பிரிண்ட் வருது பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஒரு ரப்பரைஸ்டு ஸ்ட்ராப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உள் பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து ஒரு ஸ்கின் கேட் ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வேர் பண்ணுறப்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நம்ம ஃபீட்டுக்கு நிச்சயமாக ப்ரொவைட் பண்ணுதுன்னே சொல்ல முடியும். தென் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து கிரிப் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் கிரிப். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நைலான் ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப்பில் மட்டுமே மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஃப்ளிப் ஃப்ளாப் ப்ராடக்ட்ஸில் இவ்வளோ மெட்டீரியல் கொடுத்தா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கம்ஃபர்டபுள் இந்த ப்ராடக்ட்டில் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து Solethreads ரொம்ப ப்ராப்பராகவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபுட் பெட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மெட்டீரியல் தான். ஸோ இந்த மெட்டீரியல் சூப்பர் ஃபோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள்டு ப்ராடக்ட் தான். அதாவது நமக்கு ஈவா ஃபோமோட பலட்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி இந்த மாதிரி சூப்பர் ஃபோம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு Solethreads பேட்டன் ரைட்ஸும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியலை இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப ஒரு பிளாக் கலரில் தெரியும், பட் வேர் பண்ணிங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோம் மெட்டீரியலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்ட் ஆகுது. தென் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுட் பெட்டில் கொடுத்துருக்கூடிய இந்த கிரிப்போட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம ஃபுட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃபுட்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து தண்ணியில் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து வெட் சர்ஃபேஸ் ட்ரை சர்ஃபேஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம காலுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கிரிப் தர மாதிரியான ஒரு எர்கனாமிக் டிசைன் வந்து இந்த ஃபுட் பெட்டில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் ஒரு மெயின் அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராடக்டோட இன்னொரு முக்கியமான யூசபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்கூடிய கிரிப் பேட்டர்ன் ரொம்ப ப்ராப்பராக இருக்கனால ஒரு சிலருக்கு கால் ரொம்ப அதிகமாக வேர்க்கும். ஸோ அவங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான கிரிப்பை, நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான கிரிப்பை இந்த ப்ராடக்டோட ஃபுட் பெட் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. தென் ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கூடிய சோல் மெட்டீரியல் தான் இந்த ப்ராடக்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயமும் இதுதான். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பைலான் சோல் பார்த்துருக்கோம், டிபிஆர் சோல்ஸ் பார்த்துருக்கோம், ஈவா சோல்ஸ் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் சோல்ஸ் பார்த்துருக்கோம். பட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சோல் மெட்டீரியல் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பாலிமர் மெட்டீரியல். இதுவும் ரப்பர் பேஸ்டு
ப்ராடக்ட் தான், பட் இதோட காம்பினேஷன் ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்லிப்பரியான சர்ஃபேஸ் மேக்ஸிமம் எதுலையுமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லிப்பே ஆகல. ஒரு ப்ராப்பர் டியூரபிலிட்டி அது நமக்கு நல்லாவே கொடுக்குது. முக்கியமாக ஸ்லிப் ரெசிஸ்டன்ட்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு உண்மையாகவே பிரோஜனமான ஒரு ப்ராடக்டாக இந்த ப்ராடக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. தென் இந்த சோலோட டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து நமக்கு இந்த ஃபிங்கர் இருக்க மாதிரியெல்லாம் ஒரு டிசைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது அப்படியே அடாப்ட் பண்ணி பின்னாடி பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபிங்கரோட ஷேப்ஸ்லேயே வந்து ப்ராப்பராக அடாப்ட் பண்ணி நம்ம ஃபுட்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக டிசைன் லாங்குவேஜில் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான டிசைனை இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காலோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் பின்னாடி மீடியம் கீழோடவும் அதே மாதிரி இந்த டோ ஏரியாவில் கொஞ்சம் பல்கியான ப்ராடக்டாகவும் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஓவராலாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் ப்ராடக்ட் தான் பர்ஃபார்ம் பண்ணுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்டோட ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சொல்கிற விஷயம் எல்லாமே இதில் அடாப்ட் ஆகிருக்கா, உண்மையாகவே ஃபீல்டில் யூஸ் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு ஒரு டியூரபிள் ப்ராடக்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ இதுக்கு எங்களோட டீமில் வந்து நம்ம வினோத்தும் ஜீவாவும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை லாஸ்ட் 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ் பண்ணி அவங்களும் இந்த ப்ராடக்ட் பற்றி அவங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இது எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணியிருந்த டெஸ்ட் பார்த்தோம்னா வாட்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ வாட்டர் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக ஒரு டைல்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியாவில் அதிகமான தண்ணியை வந்து ஊற்றி அதில் வந்து இந்த ப்ராடக்ட் போட்டு நின்று நடந்து ஸ்லிப் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்லிப்பான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கவே கிடையாது. நல்ல ஒரு கிரிப்பாக ஒரு ஃப்ளாட்டான டைல் சர்ஃபேஸில் ப்ரொவைட் பண்ணிச்சு. பட் இந்த டைல் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஃபீலிங் இது நமக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு. ஸோ இது வந்து அப்ளிகபிள் பண்ணி பார்க்குறப்ப நம்ம வந்து இதை வந்து ஃபீல்ட் அப்ளிகபிள் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா இதில் போய் நீங்கள் இந்த ஸ்லிப்பர் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்லிப் ஆகாது. பட் அதே சமயம் கரடு முரடான சர்ஃபேஸ்லையும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குல்ல ஒரு சில ஏரியாவில், ஸோ அங்கே வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப ஸ்லிப்பாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் சுத்தமாக ஸ்லிப்பே ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சர்ஃபேஸஸில் இந்த ப்ராடக்ட் அது வெட்டாக இருந்தாலும் ட்ரை சர்ஃபேஸாக இருந்தாலும் நல்ல ஒரு கிரிப்பை ப்ரொவைட் பண்ணுது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பாத்ரூம் டைல்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நம்ம வெறுங்கால நடக்கிறப்ப ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படின்ட்டு மேடு பள்ளமாக ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருப்பாங்க அந்த டைல்ஸில். ஸோ அந்த மாதிரி டைல் சர்ஃபேஸில் இது ஃப்ளாட்டாக இல்லாத காரணத்தினால வழுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஃப்ளாட் டைல்ஸ் நம்ம ரூமில் போட்டுருக்க எந்த டைல்ஸ்லையுமே இந்த ப்ராடக்ட் வந்து சுத்தமாக ஸ்லிப் ஆகலை. இந்த ப்ராடக்ட்டில் நாங்கள் பண்ணியிருந்த செகண்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்லிப் டெஸ்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு அன்ஸ்டேபிளான சர்ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து நம்ம மேடு ஏறதா இருக்கட்டும் இல்லை பள்ளத்தில் இறங்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்தது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம கால் வந்து ஸ்லிப் ஆகி போகுதா, காலுக்கு எந்த அளவுக்கு கிரிப் தருது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா விதமான சர்ஃபேஸ்லையுமே வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு நல்ல பொசிஷனிங்கை நம்ம காலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்தது. நம்ம வந்து ஒரு ரொம்ப இறக்கத்தில் இறங்குறப்பையும் சரி நம்ம காலில் வந்து கலந்து போகாமல் ஒரு ப்ராப்பரான கிரிப் அது ப்ரொவைட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி மேட்டு மேலே ஏறுறப்பையும் சரி நம்ம வந்து வெறுங்காலில் ஏறப்ப எந்த ஒரு கான்டாக்ட் நம்ம காலுக்கு கிடைக்குமோ ஒரு கிரிப்பாக ஏறுறதுக்கு அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் கிரிப்பிங்கை இந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தது. ஸோ ஒரு அன்ஸ்டேபிளான சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப வழுக்கிற மாதிரி சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, அன்ஸ்டேபிளான சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலையுமே இந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டாகவே வந்திருந்தது. தென் ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் பண்ணியிருந்த மூணாவது டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இம்பாக்ட் டெஸ்ட் தான். ஸோ இந்த சோலோட டியூரபிலிட்டி பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. ரொம்ப இம்பாக்ட் ரெசிஸ்டண்டான சோல், நல்ல லைஃப் டைம் தரக்கூடிய சோல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஹைக்கிங் ஷூ கூட கம்பேர் பண்ணுவோம். அதோட சோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா விதமான சர்ஃபேஸ்லையும் ஒரு ப்ராப்பரான இம்பாக்ட் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம காலுக்கு அதை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ கிரிப் நல்லா இருக்குது. எல்லா டெஸ்ட்லையுமே கிரிப்பில் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட இம்பாக்ட் எப்படி இருக்குது, நம்ம காலில் வந்து ஏதாவது கீழே வந்து ஒரு கல் முள்ளான இடத்துல நம்ம நடக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டில் பெனிட்ரேட் ஆகி நம்ம காலில் குத்திருமோ அப்படிங்கிற பயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கிற டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்பணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து உடச்சி அதை வந்து ஒரு சர்ஃபேஸில் போட்டு அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட்டை போட்டு நடந்து பார்த்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட சோல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக எந்த டேமேஜுமே கிடையாது. முள்ளு மேலே நடந்து பார்த்துருந்தோம், தென் கிளாஸ் பாட்டில்ஸ் மேலே நடந்து பார்த்துருந்தோம். இது எல்லாத்தையுமே போட்டு வேர் பண்ணி நடந்து பார்க்குறமே சரி, இந்த சோல் சுத்தமாக வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இந்த சோலில் தெரியல. இன்னும் அந்த சோல் பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் சோல் இன்னும் புது சோல் மாதிரியே தான் இருக்கும். எந்த ஒரு டேமேஜுமே இந்த சோல் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. பிகாஸ் பைலான் சோலாக இருந்தாலும் சரி இல்லை ஈவா சோலாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கணும். பட் இந்த பர்டிகுலர் சோல் வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகல, நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டை இந்த சோல் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட்டோட அவுட்கமாக வந்திருந்தது. ஸோ
ஸோ 2 பேர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துருந்தாங்க. 2 பேருமே சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராடக்டோட குஷனிங் ரொம்ப நல்லா இருக்கு. நான் வேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த இம்பாக்ட், நான் நடக்கக்கூடிய இம்பாக்ட் வந்து என் காலுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்ட், அது வந்து ஆக்ட் ஆச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் கம்ஃபர்ட் அப்படிங்கிறதும் இதில் மிஸ் ஆகாமல் இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, இந்த ப்ராடக்டோட டிசைன் அண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான். தென் இது 2 பேர் வேர் பண்ணியிருந்தப்பமே அவங்களுக்கு வந்து வெட் அண்ட் ட்ரை சர்ஃபேஸில் கம்ப்ளீட்டாக ஸ்லிப்பர் வந்து ஸ்லிப் ஆகல. ஈவன் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டைல் சர்ஃபேஸில் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறப்ப கூட சுத்தமாக ஸ்லிப் ஆகாமல் ஒரு ப்ராப்பர் கிரிப்பை, ஈவன் சொல்ல போனால் நார்மல் ஸ்லிப்பரோட நல்ல ஒரு கிரிப்பவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் 2 பேருமே சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெட் சர்ஃபேஸில் ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்லிப் ஆகுது. அந்த ஒரு இடம் மட்டும்தான் அது வந்து ஸ்லிப் ஆகுது. மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்லிப் ஆகல. ஈவன் ஃப்ளாட் சர்ஃபேஸில் எவ்வளோ தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே நம்ம நடந்தாலும் வந்து ஸ்லிப் ஆகிறது கிடையாது. பட் ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் இந்த ப்ராடக்டோட சோல் வந்து கம்ப்ளீட்டாக கீழே கான்டாக்ட் ஆக முடியல, அதுக்கான ஸ்பேஸ் கம்மியாக இருக்குங்கிற இடத்துல மட்டும் இந்த ப்ராடக்ட் ஸ்லிப் ஆகுது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக இங்கே நோட் பண்ணியே ஆகணும். மற்றபடி இந்த ப்ராடக்ட் வேர் பண்ணுறப்ப ஹீட் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். பிகாஸ் இதில் வந்து சூப்பர் ஃபோம் அப்படிங்கிற ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் வேர் பண்ணுறப்ப ஹீட் வருதா அப்படிங்கிறத கேட்டோம். ஸோ 2 பேருக்குமே இந்த ப்ராடக்ட் வேர் பண்ணுறப்ப ஹீட் எதுவும் அந்த மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்கு. Solethreadsல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து அந்த ஃபீச்சர் எல்லாமே ப்ராப்பர் ஃபங்க்ஷனபிளாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டார்க் மாடலுக்கு Gtrendz ரேங்கிங் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9.5 அவுட் ஆஃப் 10 நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் எம்ஆர்பி வந்து 999 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே Solethreads அஃபீஷியல் வெப்சைட்லேயே இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் 800 தான் சேல் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்க ப்ரைஸ் ஹைக்கு ஆவரேஜாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5% 12% வந்து ஜிஎஸ்டி ஹைக் பண்ணனால எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸுமே ஏறி இருக்குது. பட் இப்படி இருக்க சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் 800 ருபீஸ்க்கு கொடுக்குறது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்தளவுக்கு ஒரு டியூரபிள் ப்ராடக்டாகவும் இருக்குது. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து சில வருஷங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும், மாதங்களுக்கு கிடையாது. தட் கிவ்ஸ் யூ இயர்ஸ் ஆஃப் ஆக்டிவ் கம்ஃபர்ட். சில வருஷங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஆக்டிவான கம்ஃபர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லாங் டியூரபிள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து வெறும் 800 ருபீஸ்க்கு நம்ம கிடைக்கிது. உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த ப்ராடக்ட்டை நம்ம டீம் யூஸ் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வினோத்துக்கு வந்து கால் கொஞ்சம் லீனாக இருக்கும். ஸோ அவருக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு. பட் ஜீவாக்கு டோ வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் அந்த காலோட டோ ஏரியா கொஞ்சம் அகலமாக இருக்கும். அவருக்கு இந்த ப்ராடக்ட் வேர் பண்ணுறப்ப கால் கொஞ்சம் சைடில் வெளியில் வர மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. ஸோ இதோட டோ ஏரியாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க கம்பேரிட்டிவ்லி மற்ற ப்ராடக்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ இப்படி இருக்கப்போ உங்களோட டோ வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் பார்க்க வேறு ப்ராடக்ட் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் உங்களுக்கு நார்மல் ரெகுலர் ஃபீட் தான் இருக்குது, நார்மலான கண்டிஷனில் தான் உங்கள் ஃபுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. நான் கொண்டு வந்திருக்கிறது பிளாக், இதுலேயே ப்ளூ கலர் ஒரு கலர் வேரியன்ட் இருக்குது, ஆரஞ்சு கலர் ஒரு கலர் வேரியன்ட் இருக்குது. மொத்தம் 3 கலர் வேரியன்ட். சைஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டாலுமே இந்தியன் மென்ஸ்க்கு ப்ராப்பராக செட் ஆகிற மாதிரி 7லேருந்து 11 சைஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த ப்ராடக்ட் வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் 199 கிராம்ஸ் தான் வருது. ஸோ 200 கிராம்ஸ்க்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஹை டியூரபிலிட்டியான ஸ்லிப்பரை பிலோ 1000 பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டார்க் மாடல் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வித்தியாசமான ப்ராடக்ட்ஸை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ண நினைச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.